எப்படி தனியா நிக்குது பாத்தியா? நீங்களோ ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சென்னை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் அடுத்த கப்புக்கான ஒரு அடித்தளமாக இந்த மேட்ச் இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த மேட்ச்லேருந்து ரொம்ப நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமையும் ப்ரோ. கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டார் நம்ம ஜெர்சியில் ஏறும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இருந்தாலும் இந்த வாட்டி கப் நம்மளுக்கு தான். நீங்கள் நம்புங்க, நம்ம ஃப்ரான்ச்சைஸி சப்போர்ட் பண்ணுங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கப் இந்த 6th கப் லோடிங் தோனி நம்பினே இருக்க கூடாது ப்ரோ. நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மேல நம்ம தான் ப்ரோ நம்பிக்கை வைக்கணும். லைக் நம்ம இல்லாமலே நம்ம ஜெயிப்போம். நம்ம ஃப்ரான்ச்சைஸ் நம்ம தான் கெத்து. சிஎஸ்கே அந்த கோர்ட்டை நம்ம தான் காப்பாற்றணும். ஒரு 2-3 விக்கெட்லேயே நம்மளால் 200+ ஸ்கோர்ஸ் எடுக்க முடியுதுன்னா நம்மளுக்கு டோனி வர முடியாது ப்ரோ. ஸோ அந்தளவு ஸ்ட்ராங் ஃப்ரான்ச்சைஸாக இருக்குது. கேப்டன்சி ஓகே நல்லா தான் பண்ணுறாரு. சின்ன சின்ன பவுலிங் மிஸ்டேக்ஸ் பவுலர்ஸ் தான் ப்ரோ சொல்லணும். லைக் சின்ன பவுலர்னு சொல்கிறாங்க. தூக்கி ஆஃப் சைடில் அவ்வளோ பிளேயரை வச்சு மிடில் லெக்கில் பவுல் போடுறான். அது என்ன ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் என்னது ப்ரோ? 14 கோடி ப்ரோ. அதை எடுத்துருக்கோம். கலீல் அஹ்மத் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலருன்றாங்க. தூக்கி மிடில் லெக்கில் போகிறான், அவன் சொருகிறான் ப்ரோ. ஆஃப் சைடில் அத்தனை பேர் ஃபீல்டு. என்ன லெக்லேயே அடிக்கிறானுங்க. லைக் நம்ம பவுலிங் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஒரு மேட்ச் ஃபீல்டிங் சூப்பர் ப்ரோ. இந்த மேட்ச் ஃபீல்டிங் லைக் ஸ்டார்ட் பண்ண நூறு அகமது அந்த ஃபீல்டில் ஒரு ஜம்ப் அடிச்சாரு பாருங்க, ஒரு சேவு. மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ப்ரோ. வானத்துக்கு குண்டு குண்டா போடுறாங்க, எல்லாத்தையும் ஒன்று பிடிக்கிறாங்க ப்ரோ. அந்த மாதிரி சூப்பராக ஜெயிச்சாங்க. செமையான பவுலிங் நல்லா போச்சு ப்ரோ. கேட்சிங் நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க ப்ரோ. சிஎஸ்கே மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சஞ்சு பாயோட இன்னிங்ஸே சும்மா வேறு லெவலு. கிட்டத்தட்ட செஞ்சுரி அடித்தோடனே ஸ்டேடியமே சும்மா அலறுது சரியா. அண்ட் என்னன்னா தலை இல்லை, தலை ஃபார் ரீசன் தலை இல்லை. அது மட்டும்தான் ஒரே வரும். யாருமே இறங்கலை. ஏன்னா 2 விக்கெட் தான் போயிருந்தது. ஸோ அதனால் பிராவிஸ் இவங்கெல்லாம் யாருமே இறங்கலை. ஆனால் இறங்கினா வேறு லெவலில் போயிருந்துருக்கோம். போன ஆட்டியை விட இந்த ஆட்டி ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா கேட்சு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருந்தாங்க. அண்டு சில 4 சில 6 சூப்பராக எடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்டி ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ தான் ப்ரோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணாம். மொத்தமாக கப் அடிச்சுட்டு ஒரு ஊரில் போய் கப் அடிப்போம். அந்த ஊரில் போய் கப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்.